அப்புறம் இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. வட்டிக்கு வாங்குறது வந்து முஸ்லீமே இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வட்டிக்கு வாங்குறதும் வந்து கடவுளால் தானே அவனுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட பேர் வந்து நெற்குன்றத்துலேருந்து நான் வந்திருக்கேன். என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ குரானுக்கும் பைபிளுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா இதில் சொல்கிற மாதிரி தான் அதுலேயும் சொல்கிறீங்க நீங்கள். நாங்களும் இப்போ சொல்கிறோன்னா இந்த ஒரு உலகம் எங்களுக்கு மேலே இருக்குது, அங்கே நம்ம நல்லதை எடுத்துகிட்டு போனால் தான் பரலோக வாழ்க்கை அனுபவிக்க முடியும் நாங்கள் படிக்கிறோம். இருந்தாலும் வந்து கடவுள் என்ன செய்யறாருன்னா சிலுவையில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் மரணத்தை தழுவுறாரு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பார்த்துருக்க தான் செய்வாங்க. அந்த மாதிரி வந்து கடவுள் மனிதர்களுக்காக சிலுவையில் வந்து மறிக்கிறது நாங்கள் கேட்குறோம். அதுக்கு நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும். அப்புறம் ஒன்றுங்க, கிமு கிபி இது ரெண்டு தானங்க சொல்லப்படுது உலகத்தில், என்னாலும் மித்த கடவுள்களோ சொல்லவே இல்லையே. இதுக்கு நீங்கள் பதில் சொல்ல. இது ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்ப கிறிஸ்தவ மார்க்கத்திலையும் மறுமை பரலோக ராஜ்யம்னு சொல்றாங்க. அதாவது இந்த உலகம் அழிக்கப்படும்ங்கிறது இஸ்லாத்திலும் இருக்கிறது, கிறிஸ்துவத்திலும் இருக்கிறது. அழிக்கப்பட்ட பிறகு கடவுள் பரலோக ராஜ்யம், நாங்கள் மறுமைங்கிறோம்ல, அதை கிறிஸ்தவர்கள் பரலோக ராஜ்யம்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அதுல கடவுள் வந்து தீர்ப்பளிப்பாரு நல்ல அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இஸ்லாத்திலையும் கிறிஸ்துவத்திலும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. ஆனா என்ன செய்யறோம்னா, நாங்க இயேசுநாதரை வந்து எங்களுடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டாரு, சிலுவையில் தன்னை கொடுத்து சுமந்து கொண்டார் நம்புகிறோம். முஸ்லீம் நம்புறது இல்லை. அப்ப என்ன வித்தியாசம்னு கேட்கிறாங்க. என்ன வித்தியாசம்னு கேட்டா, ஒரு மனிதன் வந்து இஸ்லாமிய கான்செப்டும் கிறிஸ்தவம் எங்கெல்லாம் வேறுபடுதுன்னு பார்ப்போம். ஒத்துமை ரெண்டாவது வச்சுக்கிறோம். எங்கே வேறுபடுதுன்னா, இஸ்லாம் சொல்லுது ஒருவர் சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் மேட்டர். இஸ்லாமுடைய அடிப்படை கொள்கை என்னன்னு கேட்டா, ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமக்க முடியாது. இப்ப நான் கெட்ட செயல் செய்யறேன்னு வைங்க, எனக்கு வேண்டி வேற ஒருத்தர் தண்டிக்க கூடாது, என்னை தான் தண்டிக்கணும். நான் கொலை செஞ்சதுக்காக வேண்டி எங்க அண்ணனை கூட தூக்கில போடக்கூடாது, என்னை தான் போடணும். அப்ப நான் திருடுனேன்னு சொன்னா எனக்கு தண்டனை கொடுக்கணுமே தவிர என் பையனை கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. அப்ப எந்த ஒரு செயலை ஒருத்தர் செஞ்சாலும் தண்டனை அவருக்கு தான் கொடுக்க வேண்டும், பரிசும் அவருக்கு தான் கொடுக்க வேண்டும். அப்ப ஒருவருடைய செயலுக்கு இன்னொருத்தர் வந்து பொறுப்பாளி ஆக கூடாது. இது லாஜிக் இல்லை. உலகத்துல கிறிஸ்தவர்கள் ஆளுகிற நாட்டில் கூட ஒருத்தன் செஞ்சதுக்காக ஒருத்தன் தண்டிக்க மாட்டாங்க, அவனைத்தான் தேடுவாங்க. எவன் வந்து வாட்டிகன் போப்பாண்டவர் கையில உள்ள ஒரு நிர்வாகமா இருந்தாலும் அங்க திருட்டு போச்சுன்னு சொன்னா திருட்டு பையில பிடிப்பாங்களே தவிர அவனுடைய அண்ணனை தம்பியை பிடிச்சி ஜெயில போட மாட்டாங்க, அவனை கொண்டு வாண்டுருவாங்க. அப்ப இதான் உலகத்துல நீங்க நாங்க உலகத்துல எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு நியதி, அறிவுபூர்வமான நியதி. இந்த நியதியைத்தான் கடவுளும் சொல்லுவாரு, இதுக்கு மாத்தமா சொல்ல முடியுமா? ஆனா அவங்க எப்படி சொல்றாங்க, கிறிஸ்தவ மார்க்கம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, மனிதன் வந்து பிறக்கும் போதே பாவியா பிறக்கிறான். ஏன் பாவியா பிறக்கிறான் என்று கேட்டால், முதல் மனிதர் ஆதாம் இருக்கார்ல, அவர் கடவுள் கட்டளை மீறிட்டார். அவர் மீறிட்டதுனால பிறக்கிறவனா பாவியா பிறக்கிறான் ஃபர்ஸ்ட் விஷயத்தை வர்றாங்க. அவர் மீறினா அவர் தானடா பாவி, நான் ஏன் பாவியா ஆகுறேன்? திருட்டு பயலுக்கு பிறந்தவன்லாம் திருடன் ஆயிடுவானா? கொள்ளைக்காரனுக்கு பிறந்தவன்லாம் பெரிய பெரிய தலைவர்களை வரலையா உலகத்துல? அப்ப இயேசுநாதர் ஆதாம் பாவம் செய்தாரு, அது ஓகே, இஸ்லாமும் அதை சொல்லுகிறது. அது எப்படி சொல்லுகிறது? ஆதாம் பாவம் செஞ்சார், கடவுளை மன்னித்தார், முடிஞ்சது, டாபிக் ஓவர். அதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஆதாம் பாவம் செஞ்சார்ல, அதனால பிறக்கிற எல்லாரும் பாவியா பிறக்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்ப இது உங்க அறிவு ஏத்துக்கிறதா? இந்த கொள்கை சரின்னு நினைக்கிறீங்களா? அது பார்க்கணும். இதுக்கு பேர் பிறவி பாவம். இதுக்கு என்ன செய்யறாங்க? அவன் செய்யற பாவம் தனியா. பிறவி பாவம்னா என்னது? பிறக்கும் போதே ஒட்டிக்கிட்டு வருது, யாரா இருந்தாலும் அந்த பாவத்தோட வரணும். இந்த பாவத்துக்கு என்ன பரிகாரம்? பிறக்கும் போதே பாவியா பிறந்துட்டீங்கல்ல, நீங்க செய்யற பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கலாம். நீங்க பிறக்கும் போதே ஒட்டிக்கிட்டு பிறவி பாவம் இருக்கு, அதுக்கு என்ன பிராயச்சித்தம் என்னன்னு கேட்டா, ஒரு பெரிய பழி கொடுக்க வேண்டும். கடவுளுக்காக பெரிய பழி கொடுக்கணும். அந்த பழி கொடுத்தா தான் அந்த பாவம் அழியும். அந்த பழி கொடுக்கிறதுக்கு ஒருத்தருக்கு முடியாத காரணத்தினால இயேசு என்ன செஞ்சாருன்னு கேட்டா, இதோ என்னை நான் பழி கொடுக்கிறேன், உங்களுக்கு வர்ற பிறவி பாவத்துக்காக வேண்டி என்னையே இதோ உயிரை நான் கொடுத்து விட்டேன் என்று அவர் பழி கொடுத்து விட்டார். அதை ஏற்றுக்கொண்டு அதை நம்பினால் அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் கிடைக்கும். இதை நம்பணும். நாம் பாவியாக பிறந்தோம், அந்த பாவத்திற்காக இயேசு மீட்பர் வந்து என்ன செஞ்சாரு? நம்மளை வந்து தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவாங்க, தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக பலியானார். தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு வந்து தன்னையே பலி கொடுத்து கொண்டார். அதை நீங்க நம்பினா உங்களுக்கு பரலோக ராஜ்யம். நீங்க என்ன செய்றீங்கன்னா டாபிக் கிடையாது. நீங்க என்ன ஏத்துக்கிறன்னு, நாங்கெல்லாம் பிறக்கும்போது பாவி, இயேசு பாவத்தை சுமக்க உயிரை கொடுத்தாரு, அதை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், நீங்க நல்லவனா இருக்கிறது, அது எதுவுமே டாபிக் கிடையாதுங்க. இது அந்த கான்செப்ட்ல சொல்றாங்க. நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா,
இந்த பைபிள் படியே பார்த்தோம்னா இயேசு வந்து அவராக பலியானாரு. மக்களே நீங்கள் எல்லாம் பாவம் செய்து விட்டீர்கள், பாவியா பிறக்கிறீர்கள், இதோ நான் போய் என்னுடைய உயிரை கொடுக்கிறேன் அப்படி சொல்லி பார்க்கவே இல்லை. அவர் ஒரு பிரச்சாரம் செய்கிறார். பைபிள்ல உள்ளதை நான் சொல்றேன். பைபிள் பிரகாரம் அவர் அந்த மக்கள்கிட்ட போய் சில பிரச்சாரம் மூட நம்பிக்கைலாம் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுகிறார். ஆதிக்க சக்தியில் எதிர்க்கிறாங்க, எதிர்த்து இவரை கொலை பண்ணணும்னு தேடுறாங்க. தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. தானா பலியா வந்தவன தப்பிச்சா ஓடுவாங்க. இந்த நிக்கிற வாடா பிடிச்சிட்டு போடான்னு சொல்லல. அவரு தப்பிச்சு ஓடுறாரா, மலையில போய் உட்காந்துக்கிறாரு. தேடிக்கிட்டு வர்றாங்க. தேடிட்டு வந்து எங்க வர்றான்னு வரும்போது என்ன செய்யறாங்க, அவர் கண்டுபிடிக்க முடியல. அவர்கிட்ட இருந்த ஒருத்தன் காட்டி கொடுக்குறான். யார் காட்டி கொடுத்தாலும் என்ன அர்த்தம், ஓடினார் அர்த்தம். 30 காசுக்காகவே காட்டி கொடுத்தாருன்னு கேளுங்கள் தரப்பன்னு படிக்கிறாங்கல்ல. அப்ப அதுல என்ன வரும், 30 காசுக்காகவே காட்டி கொடுத்தாரு. 30 காசு வெள்ளி காசு வாங்கிட்டு அவரை காட்டி கொடுக்குறான். எப்படி காட்டி கொடுக்குறாங்க, நீ வா, நான் வந்து டைரக்டா காட்டி தர மாட்டேன், நான் போய் இயேசுவை கட்டி, யாரு இயேசு அவரை கட்டி பிடிப்பேன், நீ பிடிச்சிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அந்த காட்டி கொடுக்குறாள். என்ன செய்யறாரு, அரசாங்க ஊழியர்கிட்ட பேசிட்டு போய் இயேசு மறைஞ்சு நிற்கிறார்ல, அவர் போய் கட்டி பிடிக்கிறாரு. தான் ஆளுன்னு திட்டி போயிடுறாங்க. அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா, அவரு முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்க பார்த்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா தேடுறாங்க. அன்று இரவு பிரார்த்தனையில, கடவுளே என்னை இதை காப்பாத்தும், பிடிக்க போறாங்க, நான் உன்னை தவிர யார்கிட்ட இதை கேட்க முடியும், நீ தான் என்னை காப்பாத்தணும் கடவுளேன்னு அவ்வளவு பிரார்த்தனை பண்ற. இதெல்லாம் பைபிள் இருக்குது. அவ்வளவு அழுது புலம்பி அந்த மாதிரி கெஞ்சினார், கெஞ்சி பிரதாபிக்கிறார். அடுத்த நாள் தான் காட்டி கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப என்ன, நம்ம தப்பிக்க பார்க்கிறார். பலியாக விரும்பவே இல்லை, மக்களுடைய பாவத்தை ஏத்துக்கிறதுக்கு பலியாக போற ஒரு சொன்னதாக பைபிள்ல இல்ல, பின்னாடி தான் உண்டாக்குனாங்க. இயேசுநாதர் அப்படி சொன்னதாக பைபிள்ல கூட ஒரு வார்த்தை கிடையாது. நான் உங்களுடைய பாவத்தை சுமப்பதற்காக நான் என் உயிரை கொடுக்க போகிறேன் இயேசு சொன்னார்னு பைபிள் இருக்கா? கிடையாது. என்ன இருக்குது, அவர் தப்பிச்சு ஓடினாரு, காட்டி கொடுத்தாங்க, ராத்திரி பூரா அழுது புலம்பினாரு. சரி, கடைசியில் கொண்டு சிலுவையில் அறையிறாங்க இல்ல, அறையிற வரைக்கும் தப்பிச்சிடும் நினைச்சாரு. அறையும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனை என்னை ஏன் கைவிட்டாய், இவ்வளவு கெஞ்சினே, என்னை தப்பிக்க கூடாம சிலுவையில் அறைய வச்சுட்டியேன்னு சொன்னாரா இல்லையா? இந்த வார்த்தையை சொன்னார் என்று பைபிள் இருக்கிறது. மத்தேயு எழுதியிருக்கிறாரு, மார்க் எழுதியிருக்கிறாரு, லூக்கா எழுதியிருக்கிறாரு, யோவான் 4 சுவிசேஷத்திலையும் இந்த வாசகம் இருக்கு. என்னது, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவன், ஏலினா என் தேவனை, கடவுள்னு அர்த்தம். அவரே கடவுளை தான் கூப்பிடுறாரு. அவர் எந்த கடவுளை கூப்பிட்டாரு அந்த கடவுளை கூப்பிடுங்க. அவர் என்ன செய்றாரு, ஏலின்னு கூப்பிட்டார்ல, கடவுளே கடவுளே என்னையும் கைவிட்டீங்க, இவ்வளவு பிரார்த்தனை பண்ணனே, இவங்க கையில மாட்டு விட்டீங்களேன்னு கேட்கிறாரு. அப்ப அந்த பைபிள் பிரகாரம் அவர் தப்பிக்க எல்லா முயற்சியும் பண்ணினாரு. நம்ம சாக கூடாதுங்கிறது அவ்வளவு முயற்சியும் பண்ணினாரு. அதை மீறி மாட்டிக்கொண்டார்னு இருக்கும் பொழுது இதுதான் பலியா, பலிதா இதா, நம்மளா போய் இருந்தாங்க என்ன எடுத்துக்கிறேன், அது பலியா இருக்கு, புடிச்சு போட்டாங்க. இதுக்கு போட்டது அவரும் சொல்லல, நான் அனைவருடைய பாவத்துக்காக பலியாக போறேன் அவரும் இயேசுநாதரும் சொல்லவில்லை. அப்ப இது என்ன பிரச்சனை என்று கேட்டா, எல்லா சகோதரனும் வருத்தப்படக்கூடாது தகவலுக்காக நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ கிறிஸ்தவ மார்க்கம் இருக்கு இல்லையா, அது வந்து இயேசுநாதர் உருவாக்குனது கிடையாதுங்க. எல்லாரும் படித்த பாதிரியாரெல்லாம் கேட்டு பாருங்க. அது பின்னாடி பவுல்னு ஒருத்தர் வந்து உண்டாக்குனது. இயேசுக்கு பின்னாடி பவுல் அடிகள் ஒருத்தர் என்ன செய்யறாரு, இந்த கொள்கை உண்டாக்குனாரே தவிர இயேசு கொள்கை இது இல்ல. இயேசு இந்த ஒருத்தன் பாவத்தை ஒருத்தன் சுமக்குவான்றது இயேசு சொல்லல. இயேசு சொன்னதெல்லாம் என்னன்னா, ஒரு கடவுளை வணங்குங்க. இன்னும் சொல்ல போனா, ஒரு அம்மா வர்றாங்க. ஒரு அம்மா வந்து என்ன செய்யறாங்க, இயேசுட்ட வந்து, இந்த 2 பிள்ளைகள் இருக்கிறது, பரலோக ராஜ்யத்தில் இந்த பிள்ளை உங்க வலது பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் இந்த பிள்ளை உங்க இடது பாரசத்தில் இருக்கிற மாதிரி நீங்க தான் செய்யணும்னு அந்த அம்மா கேட்குது. அப்ப இயேசு என்ன சொல்றாரு, என் சித்தப்படி அல்ல, என் பிதாவின் சித்தப்படி அவன் நடக்கிறான், அவன் தான் பரலோக ராஜ்யத்தை அடைவான், என் கையில் இது கிடையாது. அவர் முகமது நபி சொன்னதை தான் சொன்னார். இயேசுநாதர் என்ன சொன்னாரு, எனக்கு எந்த பவரும் கிடையாது, இயேசுநாதராகிய நான் வந்து கடவுளை அனுப்பப்பட்டு இருக்கிறேன், என்னுடைய எஜமானுடைய கட்டளைப்படி நடக்க, அப்பதான் கிடைக்கும், என்னால ஒண்ணு பண்ண முடியான்ட்டார். இப்படி சொன்னதாகத்தான் இயேசுடைய அந்த பைபிளுடைய போதனைகள்லாம் இருக்கு. நீங்க எடுத்து நீங்க படித்து பாருங்கள். இயேசு சொன்னதாக நீங்க சொன்ன கொள்கை இயேசு சொன்னதா இருக்கான்னு நீங்க பாருங்க. நம்ம இயேசு சொன்ன ஏத்துக்கொள்ளலாம். இயேசு எப்படி சொல்லல, அனைவருடைய பாவத்தை சுமப்பதற்கு நான் வந்திருக்கிறேன். இயேசு வந்தார் என்று பின்னாடி வந்தவர்கள் உண்டாக்கினார்கள். இயேசு அப்படி சொல்லவே இல்லை. இயேசு சொன்னதெல்லாம் ஒருவனைத்தான் உன் முழு இதயத்தோடும் முழு கவனத்தோடும் முழு ஈடுபாட்டோடும் அந்த ஒரு இறைவனையே நினைவு கூறுவாயாக, இப்படித்தான் இயேசு சொன்னார். பைபிள் இன்னைக்கு இருக்கிறது. நீங்கள் அதை அறிந்து கொள்வதாக இருந்தால்
இயேசு இறை மகனாண்டு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறோம், உங்களுக்கு தர்றோம், நீங்களே படிச்சு பாருங்க. எல்லாம் பைபிள் கோட்டு தான். நான் சொன்ன இது எல்லாத்துக்குமே பைபிள் ஆதாரங்களை காட்டி இயேசு தன்னால பலியானார் அப்படி இருக்குதா பைபிள்ல? ஏன் இல்லாத சொல்றீங்க? இயேசுடைய மார்க்கம் இஸ்லாம் தான். சொல்ல போனா இயேசு சொன்ன மார்க்கம் என்னன்னு கேட்டா ஒரு கடவுள் வணங்க சொன்னார். அதுக்கு தான் எதிரிகளை சம்பாரிச்சார், அதுக்கு தான் பல துன்பங்களுக்கு உள்ளானார். முகமது நபி அதுதான் செஞ்சார். அதனால இயேசுவை புகழ்ந்து குர்ஆன் சொல்லுகிறது, ரொம்ப புகழ்ந்து சொல்லுகிறது இயேசுவை. அவர் ஒரு சீர்திருத்தவாதி, அவர் ஒரு தியாகி, அதனால மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா கடவுளுடைய மகன் கிடையாது. இந்த மார்க்கத்தை அவர் உண்டாக்கவே இல்லை, இயேசுக்கு பின்னாடி உள்ளவர்கள் உண்டாக்கினார்கள். அதெல்லாம் ஆதாரத்தோடு நினைஞ்சிருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். இது சம்பந்தமாக கிறிஸ்துவ குருமார்கள் நடந்த விவாதங்கள்லாம் கூட இருக்கிறது. உங்களுக்கு தேவைப்பட்டு அது கூட தர்றோம்.